இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி பார்க்க போறோம். அதாவது குழந்தை பிறப்பதற்கான தாமதங்கள் நிறைய இருக்குது இல்லையா, அதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெண்கள் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாதாந்திர பிரச்சனைகள். இப்போ மெனோரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாதவிலக்கு ஏற்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு ரத்தம் வெளிப்படுதல், இதை மாதவிலக்கு ஏற்படுதல், இதை மெனோரியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து டிஸ்மெனோரியா அப்படின்னா பயங்கரமான வலி, மாதவிடாய் ஏற்படும் பொழுது ஒரு சிவியர் பெயின் ஏற்படும். சிலவங்களுக்கு ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தீட்டு, அதனால அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு, இடுப்புல ஒரு வலி இருக்கு, அடி வயிற்றுல ஒரு வலி இருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்ல சொல்லுவோம். அடுத்து ஒலிகோமெனோரியா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்சன்ஸ் ஆஃப் பீரியட். அதாவது பீரியட் கொஞ்ச நாட்களுக்கு வராமல் இருக்கும். சிலவங்களுக்கு 3 மாசம் இருக்காது, 6 மாசம் இருக்காது, சிலவங்களுக்கு 1 வருடங்கள் கூட இருக்காது. அவங்க போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அதுல மெனபாஸ்னு எதுவுமே இருக்காது, ப்ரீ மெனபாஸ்ன்ற விஷயமும் இருக்காது. ஆனா திடீரென்று அந்த பீரியட் நின்று போய்விடும். அடுத்து மெனோரேஜியா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸசிவ் ப்ளீடிங். அதாவது தமிழ்ல பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவோம். தீட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம தீட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிலவங்களுக்கு பெரிய பெம்பர்ஸ் மாதிரி எல்லாம் வச்சுக்குவாங்க, சிலவங்க கைலியெல்லாம் அடியில வச்சுக்குவாங்க. இன்னும் சிலருக்கு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தீட்டு பட்டுக்கிட்டே இருக்கும், கருப்பா பட்டுக்கிட்டே இருக்கும், மாத கணக்குல போய்கிட்டு இருக்கும். 2 மாசம் 3 மாசம்லாம் போய்கிட்டு இருக்கும். நிறைய பேர் இதை பழகிடுறாங்களா என்னன்னு தெரியல, இதோட அப்படியே பழக்கமாகவே இருந்துடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு சின்ன ஒரு சுத்து மயக்கம் வருது, இல்ல கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒவ்வாமை ஏற்படுது, இல்ல ஏதாவது ஒரு பயங்கரமான தலைவலி ஏற்படுது, உட்காந்து அப்படியே சுத்துது, ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தா தான் டாக்டரை போய் பாக்குறாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு ரத்தத்தை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரத்தம் குறைவாக இருக்கிறதுன்னு ரத்தம் ஏற்றுறாங்க. இப்படி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழே இவ்வளவு பிரச்சனைகளும் அடங்கும். இனி அடுத்தடுத்ததுல ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத பார்ப்போம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே இந்த எல்லா காரணங்களிலும் ஒரு சில காரணங்கள் இருப்பதற்கோ இல்ல 2-3 காரணங்கள் இருப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி.